தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். தாவீது சொல்றாரு, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 138:2 தாவீது அப்படி சொல்றார். தம்முடைய சகல பிரஸ்தாபம் அப்படிங்கும் போது அவருடைய எல்லா நாமத்தை பார்க்கிலும் வார்த்தையை கொண்டு போய் மேல வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் ஆரம்பமே, புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷங்கள் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்திலும் முகவுரை எதுனா யோவானுடைய சுவிசேஷம். முகவுரை 1-18 வசனங்கள் முகவுரையா புதிய ஏற்பாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முகவுரையில முதல் வார்த்தை என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. தேவன் அந்த வார்த்தையை கொண்டுதான் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனாலதான் வார்த்தைக்கு தேவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார். ஏன்? அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தது. அல்லேலூயா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆமா, பகவான் தோன்றுவதற்கு முன்னாடியே வார்த்தை இருந்ததுன்னு வள்ளுவர் சொல்றார். அல்லேலூயா. யோவான் சொன்னதுதான் அவர் சொல்றார். அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றார். அப்படின்னா வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் நாம கொடுக்கணும். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு வார்த்தை தேவை. நாம் அதை குறிச்சுதான் தியானிச்சோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடிட்டே தான் இருந்தார், பல வருஷமா அசைவாடிட்டே தான் இருந்தார். ஆனா ஒண்ணுமேங்க நடக்கல. எப்போ வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா வார்த்தை வந்த பிறகுதான். அல்லேலூயா. இப்படி உதாரணம் சொல்லுவாங்க. என்னன்னா, ஆவியானவருடைய வாகனம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்கிற வாகனத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுவார், பிரயாணம் பண்ணுவார். அப்ப அவருக்கு வார்த்தை தேவை. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. அவருக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்யணும், உங்களுக்குள்ள அற்புதங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அதிசயங்களை கொண்டு வரணும்னு சொன்னா அவருக்கு ஒண்ணு தேவை. என்னன்னா வார்த்தை. எப்படி சொல்றேன்? உங்களுடைய வாய், உங்களுடைய நாவு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சுடுவார். அதனால வார்த்தைக்காக பரிசுத்த ஆவியானவர் வெயிட் பண்றாரு. அந்த வார்த்தை எங்கிருந்து வரணும்? நம்முடைய நாவில் இருந்து வரும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. உங்க நாவு பேனான்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த நாவை பிடிச்சு, அந்த பேனாவை பிடிச்சு எழுதுகிறவரா இருக்கிறார். அதனால எந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய வார்த்தையை எடுத்து எந்த அளவுக்கு பேனாவை பரிசுத்த ஆவியானவர் கையில கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? இருதயமாகிய பலகையிலே எழுதுவார். இருதயமாகிய பலகையில எழுதுவார். அப்ப பேனாவை என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருடைய கையில கொடுத்துடணும். அதுதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் இருதயமாகிய பலகையில எழுதுறாரு. அதனாலதான் நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ஞாபகம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போதெல்லாம் நீங்க ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா.